புரிஞ்சுக்கணும். நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி மோடி சர்க்கார் அஸ்தமனத்தில் வந்துவிட்டது. மோடிக்கு அடித்த சம்மட்டி அடி. உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள், ஜனநாயகத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய நீதியரசர்கள், எலெக்ஷன் கமிஷன் என்ன செய்யணும்? 15ஆம் தேதி, அதான் நமக்கு புனித வெள்ளி, வெள்ளிக்கிழமை, அதான் புனிதமான வெள்ளின்னு வைங்களேன். 15 மார்ச் 15 5 மணிக்குள் டைமை பிக்ஸ் பண்ணிட்டாங்க. 5 மணிக்குள் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய வெப்சைட்ல போட வேண்டும். நாளைக்கு 12ஆம் தேதி, 12 மார்ச் 12 கொடுத்து ஆகணும். அந்த டேட்டாவை அது ஒரு கிளிக்கில ஒரு பிரிண்ட் அவுட்ல கொடுத்துடலாங்க. அதுக்கு ஒரு மணி நேரம் போயிடும். நீதியரசர்கள் கருணை கொண்டு 24 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. பண்றதுக்கு ஒரு மாண்பு இருக்கு, ஒரு மரியாதை இருக்கு, ஒரு மரபு இருக்கு, ஒரு அதிகாரம் இருக்கு இல்லையா? அந்த அடிப்படையில அவர்கள் இப்ப நாளைக்கு எஸ்பிஐ ஒருவேளை அந்த டாக்குமெண்ட் கொடுத்துட்டா 15ஆம் தேதி தேர்தல் ஆணையர் யாராக இருக்கட்டுமே, நீங்க சொல்லக்கூடிய அரசியல் சாயம் பசுச்சி அரசு கூட இருக்கட்டும், ஆனால் வெளியேற்று ஆக வேண்டிய கட்டாயம் வந்துரும்ல. சப்பு இல்லாத ஒரு காரணத்தை அப்பதான் மீண்டும் சந்திரசூட் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கோபமாவே வைத்தார். இது இந்த மேட்டர்லாம் தெரியாம தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் அந்த வழக்குல என்று பட்டவர்த்தனை இப்படியே கேட்டாரு. 1 மணி நேரத்துல உங்க கவரை சீல் ஓபன் பண்ணி 1 ஹவர்ல முடிச்சிடலாமுங்க. இந்த சாக்கு போக்குல இதை சொல்லாதீங்க. நீங்கள் நாளைக்கு கொடுத்துதான் ஆக வேண்டும். சஞ்சீவ் கண்ணா அவர்கள் இடைமறித்து, சரி உங்களுக்கு என்ன அப்படி பெரிய டிஃபிகல்டிஸ் எங்களுக்கு கொஞ்சம் விளக்குங்களேன் அப்படின்னு சொன்னார். ஏனென்றால் சந்திரசூட் அவர்கள் என்ன சொன்னார, நீங்க தான் பெரிய வங்கி, நீங்க தான் நம்பர் 1 வங்கி. அதை தவிடுபடி வாக்குமா சந்திரசூட் என்ன கேட்டாருன்னா, ஒரு நாள்ல தர முடியாதா? நீங்க கேட்ட கேள்வி அவர் கேட்டாரு. அப்ப ஒரு நாள் தர முடியாதுன்னா 26 நாட்கள் என்னத்தை செஞ்சிட்டு இருந்தீங்க? What we'll do is we'll dictate a short, we'll dictate an order. Yes. After we dictate it, if there is something which remains, you can tell us. ஆமா, இதைத்தான் இந்த கேள்வியைத்தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்காக ஆஜரான ஹரிஷ் சால்வே, மூத்த வழக்கறிஞர், அவர் நிறைய இன்டரப்ட் பண்ணார். அவரால் தான் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் டிலே. அனைத்து சஞ்சீவ் கண்ணா, BR கவை, JB பர்திவாலா, மனோஜ் மிஸ்ரா ஆகிய 5 நீதிபதிகளும் ஒற்றை குரலில ஒருமித்த கருத்துல இந்த நீதியை வழங்கியிருக்கிறார்கள். 15ஆம் தேதி மார்ச் 15ஆம் தேதி எதிர்வரும் வெள்ளிக்கிழமை 5 மணிக்குள் நாட்டு மக்களுக்கு அதை தெரியப்படுத்தும் முகமாக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய இணையதளத்துல பகிரங்கமாக வெளியிட வேண்டும் என்று செவுட்ல அடிஞ்ச மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியலாளர்கள் தமிழ் நீதித்துறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் திரு அகமது சாஹிப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நாடே எதிர்பார்த்த முக்கியமான தேர்தல் பத்திர விவகாரமான சம்பந்தமான விசாரணைங்கிறது வந்திருக்கிறது. தடாலடியாக பல கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள். இது ஒட்டுமொத்த இந்தியாவும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறது. ஏன் இவ்வளவு காலதாமதம்? 2019 கொடுத்து சீல் வரக்கூடாது, எங்கிட்ட ஒப்படைச்சிருக்காமே அப்படின்னு சொல்லி கடுமையான கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். பல்வேறு விவாதங்கள் நடந்திருக்கிறது. நீங்கள் லைவ்ல பார்த்திருப்பீங்க. எப்படி பாக்குறீங்க? கடந்த 2 மணி நேரமாக காரசாரமான விவாதம். இந்த முழுமையாக நான் பார்த்த அடிப்படையில இன்னும் நம்ம நாட்டுல நீதி சாகவில்லை. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் ஐயா போன்று நீதியான நீதிபதிகள் இன்னுமே இருக்கிறார்கள் என்பதை கட்டியம் கூறப்பட்ட ஒரு தீர்ப்பு. நாம் ஏற்கனவே 2 தினத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம், 11ஆம் தேதி இடி இறங்க போது, மோடி குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படுவார் என்று அறக்கழக மூடவெல்லாம் சொல்லியிருந்தோம். அது உண்மைப்படுத்தும் முகமாக இன்றைக்கு தீர்ப்பு வெளியாக இருக்கிறது. அந்த கண்டெம்ட் பெட்டிஷன்ல ஏடிஆர், அதாவது குறிப்பா பிரசாந்த் பூஷன் அவர்கள் SBI வங்கிக்கு எதிராக கோர்ட் அவமதிப்பு வழக்கு தொடர்ந்த அந்த இதுல தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன தீர்ப்புடைய வாசகம் என்னன்னா, ஒற்றை வரியில சொல்லிட்டாங்க, நாளைக்கு 12ஆம் தேதி மார்ச் 12ஆம் தேதி உங்களுடைய எல்லா டீட்டெயிலையும் SBI வங்கியில, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் இருக்கக்கூடிய அந்த தேர்தல் பத்திரம் சம்பந்தமான அனைத்து விவரங்களையும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்க வேண்டும். தேர்தலை ஒப்படைக்க உடனே விடல. தேர்தல் ஆணையம் என்ன செய்ய வேண்டும் என்றால்,
15ஆம் தேதி மார்ச் 15ஆம் தேதி எதிர்வரும் வெள்ளிக்கிழமை 5 மணிக்குள் நாட்டு மக்களுக்கு அதை தெரியப்படுத்தும் முகமாக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய இணையதளத்துல பகிரங்கமாக வெளியிட வேண்டும் என்று செவுட்ல அடிஞ்ச மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்திய நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த குரலை உச்சநீதிமன்றம் ஒலித்திருக்கிறது. நீதியரசர்கள் சந்திரசூட் ஐயா உட்பட இந்த டிவிஷன் பெஞ்சில உட்கார்ந்திருந்த அனைத்து சஞ்சீவ் கண்ணா, BR கவை, JB பர்திவாலா, மனோஜ் மிஸ்ரா ஆகிய 5 நீதிபதிகளும் ஒற்றை குரலில ஒருமித்த கருத்துல இந்த நீதியை வழங்கியிருக்கிறார்கள். அனைவருக்கும் இந்திய இல்ல நீங்க சொல்வது இந்த விஷயம் நம்ப முடியல. நாளைக்கே ஒப்படைக்கணும், பஞ்சந்தேதி விடுங்கிறது ரொம்ப குறுகிய காலகட்டமாச்சு. இந்த நீதிமன்ற தீர்ப்பு அப்படியா சொன்னார்கள்? அதை கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். ஆமா, இதைத்தான் இந்த கேள்வியைத்தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்காக ஆஜரான ஹரிஷ் சால்வே, மூத்த வழக்கறிஞர், அவர் நிறைய இன்டரப்ட் பண்ணார். அவரால் தான் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் டிலே. அவருடைய மிக திறமையான வாதங்களை எல்லாம் வைத்தார். ஆனா எல்லா வாதங்களையும் சந்திரசூட் அவர்களே மறுத்தளித்து விட்டார்கள். ஒரு கட்டத்துல பிரசாந்த் பூஷன் இதை இடையில விழுந்தார். ஏன்னா 3 வாரம் டைம் கேட்டாங்க. நீங்க கேக்குறீங்களா, ஒரு நாள் எப்படி கொடுக்க முடியும், 3 வாரம் எங்களுக்கு டைம் வேணும் என்று ஹாரிஸ் சால்வே திறமையான வாதங்களை வைத்தார். அதை தவிடுபடிவாக்கும் மூலமா சந்திரசூட் என்ன கேட்டாருன்னா, ஒரு நாள்ல தர முடியாதா? இப்ப நீங்க கேட்ட கேள்வி அவர் கேட்டாரு. அப்ப ஒரு நாள் தர முடியாதுன்னா 26 நாட்கள் என்னத்தை செஞ்சிட்டு இருந்தீங்க? கடந்த பிப்ரவரி மாசம் 15ஆம் தேதி நாங்கள் தீர்ப்பை வழங்கிவிட்டோம். நீங்க ஜூன் 30ஆம் தேதி தான் தருவேன்னு சொன்னீங்க. அந்த இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 11ஆம் தேதி, 15 பிப்ரவரி 15ல இருந்து இன்றைக்கு மார்ச் 11 வரைக்கும் 26 நாட்கள் இருந்தது. 26 நாட்கள் நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்களா என்று எதிர்கேள்வியை கேட்டு சந்திரசூட் அவர்களை மடக்கி விட்டார். அதற்கு பல்வேறு காரணங்களை என்ன செஞ்சாரு, ஹாரிஸ் சால்வே SBI வங்கி சார்பாக ஜோடித்தார். இல்ல ஜோடித்து ஓகே சொல்லியிருக்காரு. இப்ப இது இறுதியாக வேற என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு இந்த வாதங்கள்ல? எதிர்வாதம் நடந்து சொல்றீங்க. இதுக்கு இப்ப உதாரணத்துக்கு சொல்லனாக்க SPயோடைய கூட்டமைப்போட தலைவர்லாம் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. என்ன சொன்னாக்க, அதிகபட்சம் 2 மணி நேரத்துல கொடுக்க முடியுங்கிற இதான் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறதா? இது உடனடியே நடைமுறைக்கு வருவதற்கான சாத்தியங்கள், அதாவது தடாடி உத்தரவு முழுமையாக போடப்பட்டிருக்கான்னு கேட்கிறேன். இந்த வாத பிரதிவாதங்கள் சென்று கொண்டிருக்கும் போது மற்றொரு நீதியரசரான சஞ்சீவ் கண்ணா அவர்கள் இடைமறித்து, சரி உங்களுக்கு என்ன அப்படி பெரிய டிஃபிகல்டிஸ் எங்களுக்கு கொஞ்சம் விளக்குங்களேன் அப்படின்னு சொன்னார். ஏனென்றால் சந்திரசூட் அவர்கள் என்ன சொன்னாரா, நீங்க தான் பெரிய வங்கி, நீங்க தான் நம்பர் 1 வங்கி, டாப் 10 நீங்க தான் நம்பர் 1ல இருக்கிறீங்க, நீங்க தான் அதிக கிளையுடைய வங்கியாகவும் இருக்கிறீங்க, இந்தியாவில் உள்ள எல்லா வங்கியை விட உங்கள் வங்கியில் தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் தான் பத்திரம் எல்லாம் செஞ்சிருக்கு, இது பண்ணப்பட்டு இருக்கு, விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. விற்பனை யாருக்கு செய்தீங்க டேட்டா உங்ககிட்ட இருக்கிறது. நோ யுவர் கஸ்டமர் KYC ஃபார்ம் கூட நீங்க வாங்கி இருக்கிறீங்க, எல்லா டேட்டாவும் இருக்க, உங்களுக்கு அப்படி என்ன டிஃபிகல்டிஸ் என்று இந்த கேள்வியை சஞ்சீவ் கண்ணா எழுப்பினார் நீதியரசர். அதற்கு SBI வங்கி சார்பா என்ன பதில் சொல்லப்பட்டதுன்னா, நாங்க இன்டகிரேட் பண்ணணும், அதாவது ஒரு கஸ்டமர் எந்த மாநிலம் எந்த மாவட்டத்துல இருந்து வந்திருக்கிறாங்க, எவ்வளவு அமௌண்ட்ங்கிறத இன்டகிரேட் பண்ணணும் என்று ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு காரணத்தை. அப்பதான் மீண்டும் சந்திரசூட் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, கோபமாவே வைத்தார். இது இந்த மேட்டர்லாம் தெரியாம தான் நான் உட்கார்ந்துட்டு இருக்கேமா அந்த வழக்குல என்று பட்டவர்த்தனை இப்படியே கேட்டாரு. 1 மணி நேரத்துல உங்க கவரை சீல் ஓபன் பண்ணி 1 ஹவர்ல முடிச்சிடலாமுங்க. இந்த சாக்கு போக்குல இதை சொல்லாதீங்க. நீங்கள் நாளைக்கு கொடுத்துதான் ஆக வேண்டும். நாங்கள் நீதிபதி, உச்ச நீதிமன்றம் நாங்கள் நீதியை வழங்குகிறோம், ஒரு தீர்ப்பை வழங்குகிறோம். அதை எதிர்த்து யார் வர்றா? உங்க SBI பேங்க் உடைய ஒரு டிப்டி டைரக்டர் வர்றாரு என்று சொன்னால் இதுதான் எங்களுடைய மரியாதையா என்று கோபமாக கேட்டார். அப்ப அந்த இடத்துல இடைமறித்தார் யாரு? பிரசாந்த் பூஷன். நல்ல சந்தர்ப்பம் சொல்லிட்டு இடைமறித்தாரு. பிரசாந்த் பூஷன், நீங்க உட்காருங்க, உங்களுக்கு ஏதாவது கருத்து சொல்லணும்னு சொன்னா எங்களுக்கு அட்மிஷனா தாங்க, நாங்களே கேஸ டேக் ஓவர் பண்ணிட்டோம், நாங்களே எதிர்கேள்வி கேட்டுக்கிறோம், நீங்களா கேட்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பிரசாந்த் பூஷனை கூட நீங்க அமைதியா இருங்கன்ட்டாப்ல. அப்ப அந்த அளவுக்கு வேகமாக இருந்தார்கள். இப்ப நமக்கு இதுல என்ன ஒரு கொஸ்டின்னா, சரி இப்ப நாளைக்கு கொடுத்தாக வேண்டும் அப்படின்னு தீர்ப்பு விட்டது. உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் 5 நீதியரசர்களுமே 5 டிவிஷன் பெஞ்சுமே ஒருமித்த கருத்தை சொல்லிவிட்டார்கள். இப்ப $100 மில்லியன் கொஸ்டின் என்னன்னா, யாருக்கிட்ட கொடுக்கறது? எலெக்ஷன் கமிஷனை கொடுக்குறது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தலைமை தேர்தல் அலுவலராக இருக்கிறது யாரு? இப்போ யாரு? சஞ்சீவ் குமார். சஞ்சீவ் குமார் யாரு?
சஞ்சீவ்குமார் ஆர்எஸ்எஸ் உடைய கேடரு, பழைய ஆர்எஸ்எஸ் உடைய கேடர் தானங்க அவரு. ஏற்கனவே இருந்த அசோக் லவாசாவும் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு. முந்தா நேரத்து அருண் கோயிலும் ரிசைன் பண்ணி விட்டு போய்விட்டார். அசோக் லவாசா வந்து 1 வருஷமும் 300 நாள் இருந்தாரு. அருண் கோயில் 1 வருஷமும் 100 நாள் இருந்தாரு. சற்று 113 நாள் இருந்தாரு. இப்ப 2 பேருமே போய்விட்டார்கள். என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னு தெரியல இதுல பிஜேபி. ஏன்னா 2 பேரையுமே அப்பாயின்மெண்ட் பண்ணதே மோடி தான். 3வது நபராக இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரியா இருக்கக்கூடிய சஞ்சீவ்குமார் வந்து எந்த அளவுக்கு அதை வந்து வெளியிடுவாரு, எப்படி என்ன செய்வார் என்று தெரியவில்லையே. அப்ப அதனால வந்து உச்ச நீதிமன்றமே இதை சூமூட்டாக வெளியிடட்டும். தேர்தல் கமிஷன் வந்து வெளியிட இருக்கட்டும். உச்ச நீதிமன்றம் சப்மிட் பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த கவரை டிஸ்க்ளோஸ் பண்ணி யார் யாருக்கு என்ன பண்ணிருக்காங்க என்று சந்திரசூட் அவர்களை பத்திரிகையாளரை சந்தித்து இதை கொடுத்து விட்டால் விஷயம் முடிஞ்சு போகுது. அந்த டேட்டா நாங்க கம்பேர் பண்ணிக்கிறோம். இல்ல சார், நீங்க அப்படி சொல்றது எப்படின்னா வந்து அதிகாரத்தை தன் பக்கம் கையில் எடுக்க மாதிரி உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு மாண்பு இருக்கு, ஒரு மரியாதை இருக்கு, ஒரு மரபு இருக்கு, ஒரு அதிகாரம் இருக்கு இல்லையா? அந்த அடிப்படையில அவர்கள் இப்ப நாளைக்கு எஸ்பிஐ ஒருவேளை அந்த டாக்குமெண்ட் கொடுத்துட்டா 15ஆம் தேதி தேர்தல் ஆணையர் யாராக இருக்கட்டுமே, நீங்க சொல்லக்கூடிய அரசியல் சாயம் பேசக்கூடிய அரசு கூட இருக்கட்டும், ஆனால் வெளியேற்ற வேண்டிய கட்டாயம் வந்துரும்ல. சந்தேகம் நமக்கு வருகிறது. ஏன்னா உச்ச நீதிமன்ற மாண்புகளை எல்லாம் நீ சொன்னீங்கப்பா, மாண்புகளை எல்லாம் பேணக்கூடிய அரசா நடந்து கொண்டிருக்கிறது. சந்திரசூட் அவர்களுக்கே நெருக்கடி கொடுக்கக்கூடிய அரசு மோடி அரசு. கொலிஜியம்ல கையை வைத்து குழப்படி பண்ணக்கூடிய அரசு மோடி அரசு. சந்திரசூட் போன்ற நீதி அரசுகளுக்கு இந்தந்த வழக்குகள் எல்லாம் சேர்க்க கூடாது என்று அந்த மாதிரியான கொலிஜியத்தை வச்சு பிரஷர் படக்கூடிய அரசாக இருக்கிறது. அந்த தலைமை தேர்தல் அதிகாரியை, குறிப்பா தேர்தல் அதிகாரியை நியமிப்பதில் உச்ச நீதிமன்ற நீதிபதி வரக்கூடாதுன்னு விரும்பக்கூடிய மோடி சர்க்கார்ல வந்து நீங்க என்ன மரபுகளை பத்தி பேசவில்லை இல்லை. இதை வந்து தடாலடியாக வந்து அவங்களுக்கு பவர் இருக்குது. அந்த கேஸ்ல வந்து டிஸ்கோஸ் பண்ணதுக்கு பவர் இருக்கு. ஏற்கனவே சில விஷயங்களை டிஸ்கோஸ் பண்ணிருக்கிறாங்க. இப்ப என்ன செய்ய வேண்டும் என்றால் அழுத்தம் கொடுத்து அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய டேட்டாவும் எஸ்பிஐ வங்கி கொடுத்த டேட்டாவும் சரியா இருக்குதா என்பதையும் உறுதிப்படுத்த வேண்டும். இது ஒன்னாவது. 2வது, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இருக்கக்கூடிய அந்த அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் உடைய வழக்கறிஞர், குறிப்பாக பிரசாந்த் பூஷன், கபில் சிபல் போன்ற மூத்த வழக்கறிஞர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், எந்தெந்த வழக்குகளை எல்லாம் இது குறித்து எந்தெந்த வழக்கில் என்ன பேசப்பட்டதோ அதையெல்லாம் எடுத்து இப்ப வெளியே கொண்டு வர வேண்டும். ரஞ்சன் கோகாய் மேட்டர் சொல்ல வரல. ரஞ்சன் கோகாயை பயன்படுத்தி நிறைய வழக்குகளை அடித்து வருகிறார்கள். இந்த எஸ்பிஐ வழக்குகள்ல, தேர்தல் பத்திர வழக்குகள்ல சற்றப்ப 10க்கு மேற்பட்ட அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சட்டத்துல வந்து மோடி சர்க்கார் திருத்தம் பண்ணியிருக்காங்க. அது குறித்து என்ன விசாரிக்க வேண்டி இருக்கிறது. 10க்கு மேற்பட்ட சட்டங்களை திருத்தம் செஞ்சிருக்கிறார்கள் கடந்த ஒரு 7-8 வருடங்களாக. அத ஃபைனான்ஸ் ஆக்ட் 2016 2016, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் 2010, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934, இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961, கம்பெனிஸ் ஆக்ட் 2013. இவ்வளவு சட்டங்களை வந்து 7-8க்கு மேற்பட்ட சட்டங்களை திருத்தி தான் எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் 2018 கொண்டு வந்தாங்க. இப்ப இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் வந்து செல்லாது, அன்கான்ஸ்டிடியூஷன் என்று உச்சநீதிமன்ற நீதியரசர்களை சொல்லிவிட்டதால் இது குறித்து சட்ட திருத்தம் கொண்டு வந்த அந்த எல்லா சட்டத்தையும் வந்து என்ன செய்யணும், ரோல் பேக் பண்ணணும். அது எல்லாமே திருத்தம் இல்ல, தேவையில்லை. காங்கிரஸ் பீரியட்ல என்ன இருந்துச்சோ அதையே வந்து நடைமுறையில் இருக்க வேண்டும் என்கிற ஒரு வழக்கையும் தொடர வேண்டும். இது குறித்து எதிர்கட்சிகள் வந்து பேச வேணும். ஏன்னா அந்த ஸ்கீம் வந்து கேன்சல் பண்ணியாச்சு, இனிமே எதுக்கு சட்ட திருத்தம்? இது ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்குதுங்க. எந்த இன்டகிரேஷன் பண்ண தேவையில்லை, எந்த விதமான டேட்டா மைனிங்கும் பண்ண தேவையில்லை. உங்க கிட்ட என்ன டேட்டா இருக்கிறதோ, யார் யார் கடன் பத்திரம் வாங்கியிருக்கா, 22,000 ரோல் தான் இருக்கு. சுமார் 22,000 கடன் பத்திரம் வாங்கப்பட்டிருக்குது. இந்த 22,000 கடன் பத்திரம் எந்த டேட்ல யாரு வாங்கினா, எவ்வளவு அமௌண்ட், எந்த பார்ட்டிக்கு என்கேஸ் பண்ணாங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்காங்க. என்கேஸ் பண்ணது யார், அதை வந்து பத்திரத்தை வந்து காசா மாத்தியது எந்த பார்ட்டி, எந்த டீட்டெயில் உங்ககிட்ட இருக்குது தானே, இது பாம்பேவோட ஹெட் ஆபீஸ்ல இருக்குது தானே, நரிமன் பாயிண்ட் ஹெட் ஆபீஸ்ல இருக்குது தானே, அதை அப்படி கொடுத்துருங்க. இதை வந்து டேட்டா மைனிங் நாளைக்கு 12ஆம் தேதி 12 மார்ச் 12 கொடுத்து ஆகணும். அந்த டேட்டாவை அது ஒரு கிளிக்ல ஒரு பிரிண்ட் அவுட்ல கொடுத்துடலாங்க. அதுக்கு ஒரு மணி நேரம் போயிடும். நீதியரசர்கள் கருணை கொண்டு 24 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. 24 மணி நேரமா பிரிண்ட் அவுட் இருக்கவே வெறும் 22,000 ரெக்கார்டு தான். பிரிண்ட் பண்ணாண்டா சடச்சடண்டு ஒரு பேப்பருக்கு வந்து ஒரு 40 கொடுத்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 11,000 பேப்பர்ல வந்து அடிச்சு விட்டு போயிடலாம். எலெக்ஷன் கமிஷன் என்ன செய்யணும், 15ஆம் தேதி, அதான் நமக்கு புனித வெள்ளிக்கிழமை, அதான் புனிதமான வெள்ளின்னு வைங்களேன். 15 மார்ச் 15 5 மணிக்குள் டைமை பிக்ஸ் பண்ணிட்டாங்க. 5 மணிக்குள்
எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய வெப்சைட்ல போட வேண்டும். இது முதலாவது கட்டளைங்க. ரெண்டாவது, நீங்க எந்த இன்டகிரேஷன் பண்ண தேவையில்லை. அது அப்படி இது எப்படி எங்க போன எதுவும் தேவையில்லை. 2 பேங்க்ல இருந்து அதிகமான டிரான்சாக்சன் வந்திருக்குது. அப்ப இந்த நீதி அரசர்கள் வந்து எல்லா டேட்டாவும் அவங்க எடுத்துட்டாங்க. இவ்வளவு போல்டா பேச முடியாது. இத்தனை பேர் இருக்குது, இத்தனை ரோ இருக்கிறது, இவ்வளவு அமௌண்ட் இருக்கிறது, இதுதான் இன்டகிரேஷன் பண்ண தேவையில்லை, இருக்கிற கேஒய்சி அப்ப எல்லாம் அவங்க பார்த்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப கேஒய்சி என்னன்னு உங்களுக்கு தெரியுது, இன்டகிரேஷன் பண்ண தேவையில்லைன்னு தெரியுது. இன்ஃபார்மேட்டிக்கா மாதிரி டூல்களை வைத்து நீங்க வந்து டேட்டா ரீகலைசேஷன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, கன்சாலிடேஷன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி ரா டேட்டாவை கொடுங்கய்யா அப்படின்னு செவுட்ல அடித்து விட்டுருக்கிறார்கள். இப்போ என்ன செய்ய போகுது எஸ்பிஐ என்று நிச்சயமா பண்ணிதான் ஆக வேண்டும். புரிஞ்சுக்கலாம். நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி மோடி சர்க்கார் அஸ்தமனத்தில் வந்து விட்டது. மோடிக்கு அடித்த சம்மட்டி அடி. உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் ஜனநாயகத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய நீதியரசர்கள், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய மக்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக தெரிகிறார்கள். இதோடு மோடி கூண்டில் ஏற்றப்படுவார், மோடி தண்டிக்கப்படுவார், மோடி சர்க்கார் அஸ்தமனத்தை நோக்கி சென்று விட்டது. இதைத்தான் நாடு மக்கள் எதிர்பார்த்தாங்க. தேர்தல் பத்திர வழக்கு மோடி சர்க்காருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆப்பாக நாங்கள் கருதுகிறோம். தேர்தல் பாண்டு விவகாரம் தேர்தலுக்கு முன்பாக வாக்காளர் தெரிய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் முன்னவே கொடுத்த தீர்ப்பு தான். அதற்கிடையில பெரும் நம்பிக்கை விடுக்கும் அளவுல யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு நாளைக்கே கொடுக்க வேண்டும், அதுவும் 15ஆம் தேதிக்குள் தேர்தல் ஆணையம் வெளியிடும் என்பது யாருமே எதிர்பாராத தீர்ப்பு. அப்படியே மக்களின் பார்வைக்கு விட்டுகிறேன். இந்த மாதிரியான ஒரு களம் சார்ந்த கூர்மையான விவாதத்தில் உள்ள அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்கி ரொம்ப நன்றி சார். நன்றி.